மூணாவது முக்கியமான விஷயம், அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்காதீர்கள். நம்ம வீடுகளில் எப்போது பெரிய பிரச்சனை, கடந்த 10-15 வருஷமா ஆம்பிஷன், ப்ரொடக்டிவிட்டி, வெற்றி, போராடி, ஜெய், சம்பாரி, குமி, அவன் இதை செஞ்சு விட்டான், இவன் இதை செஞ்சு விட்டான்னு லைஃப் பார்ட்னர் உந்திக்கிட்டே இருக்காது. அப்போ தான் அந்த ஆள் முதல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஏதோ ஒன்று பண்ணி இஎம்ஐயில் ஒரு வீட்டை போட்டார்னா, ஏங்க எங்கள் மேலத்தர் மேகலாக்கா சொன்னாங்க சென்னைக்கு மிக அருகில் ஒரு கிரவுண்டு இருக்கான், அதை வாங்குங்க. எப்படி வாங்க முடியும்? ஏற்கனவே இஎம்ஐயில் ஒரு வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இல்லை இப்படிதான் பண்ணணும், ஏதாவது பண்ணித்தான். ஏதாவது என்ன பண்ண, கொள்ளையடிக்கவா? வாழ்க்கையில் இலக்குகளை நகர்த்திக்கிட்டே இருக்காதீங்க, ஸ்லோவாக போங்க. இலக்குகளை நீங்கள் நகர்த்தி கொண்டே இருக்கிற போது கடைசியில் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களான்னு இருந்துக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் போராடி இருப்போம், வாழணும்னு நினைக்கிறப்ப வாழவே முடியாது. எல்லாம் பண்ணிட்டு இதுக்காக ஓடி உடம்பு எல்லாத்தையும் வச்சு சுகர் வந்து பிபி வந்து கடைசியில் காசு பண்ணாலும் அம்புட்டு இருக்கும். ஒரு பால்கோவா தின்னீங்கன்னா நீங்கள் செத்து போயிருவீங்க மாட்டாங்க. ஒரு பால்கோவத்தினா செத்து போயிடுவேன். படக்குன்னு நல்ல செய்தி வந்தாலும் செத்து போயிடுவேன், கெட்ட செய்தி வந்தாலும் செத்து போயிடுவேன், படுத்துக்குள்ளே செத்து போயிடுவேன், முடிச்சுக்கிட்டு கீழே செத்து போயிடுவேன். குப்பரை படுத்தா பிரச்சனை வரும், நேரா படுத்தா பிரச்சனை வரும், நின்னா பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை, கக்கா போனா கூட கவனமா இரு அப்படின்னு ஒரு வாழ்க்கை எதுக்கு? Don't push yourself too much unnecessarily. When something is necessary, you can push yourself. It is always better. வாழ்க்கையில் இலக்குகளை நோக்கி உங்களை உந்தி தள்ளுவது என்பது ஒரு அவசியமான விஷயம் தான், நான் மறுக்கலை. ஆனால் அது இலக்கான கவனிங்க. ஒன்று முடிஞ்சவனே அடுத்தது, ஒன்று முடியறதுக்குள்ள அடுத்தது, ஒன்று முடியறதுக்குள்ள அடுத்தது. ஏன்னா பக்கத்து வீட்டுலாம் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களாம் வேக வேகமாக போகிறாங்க. என்னமோ தாங்க பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் கடன் வாங்குவோம் இல்லையா? இன்னைக்கு கடன் வாங்குறதால இருக்கையிலே இப்போ ஈஸி வேலை. 20 வருஷத்துக்கு மேலே கடனே வாங்க முடியாது, 30 வருஷத்துக்கு மேலே கடனே வாங்க முடியாது. இன்றைக்கி 10,000 நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வருது. உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சாங்ஷன் பண்ணிட்டோம், நான் அப்ளையே பண்ணலையடா, நீ எப்போ சாங்ஷன் பண்ண? உங்களுக்கு 1,00,000 ரூபா ரெடியாக இருக்குது, உடனே வந்து வாங்கிட்டு போயிருங்க. என்ன மாதிரி பண்ணி வாங்கிட்டு பாருங்க. ஒன்றும் இல்லைனாலும் ஆன்லைனில் லோன் வாங்க. இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஆன்லைன் லோன் வாங்கி எவ்வளோ அன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் தெரியுது. ஏன் இதை வாங்கி அதில் போடுவோம், அதை வாங்கி இதில் போடுவோம், உடனே சேர்த்துருவோம். தங்க விலை ஏறுது இறங்குது, கவலைப்பட. உங்களுக்கான நாள் வருகிற வரை பொறுத்திருந்து சேமித்து ஒன்றை செய்யுங்கள். அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டு தானே? அடுத்தடுத்த இலக்குகளை பார்ட்னர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, அது வெறுப்பை உண்டாக்கிடும். அடுத்தடுத்த இலக்குகளை ஆண்கிட்ட பெண்ணும், பெண்ணுக்கிட்ட ஆணும். நான் சொல்வது ஆணை பற்றி மட்டுமல்ல, பெண்ணை பற்றி சொல்கிறேன். பெண்களுக்கும் அடுத்தடுத்த இலக்குகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வேலையை முடிச்சு விட்டியா, அடுத்த வேலையை செய், இதை செஞ்சுட்டியா, நீ அதை செய், நான் வரதுக்குள்ள இதை செய். நீங்கள் வீட்டில் ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்டு கடையில் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் ஒரு வேலையை வச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட வேலையை பெண்கள்கிட்ட கொடுத்து நகர்த்திக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க ஓடி என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. அவ்வளோ ஏழ்மையில் இருந்தோம்னா பரவாயில்ல, உந்தி நகரலாம். ஓரளவுக்கு நமக்கு பொருளாதார வாய்ப்பு வசதிகள் இருந்த போதும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் உந்தி கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஓடுறது மட்டும்தான் வேக்கையாக இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கல்யாண காதுக்கு போயிருக்க மாட்டோம், சொந்தக்கார தாய் பிள்ளைகிட்ட பழகிருக்க மாட்டோம், அவங்களும் நம்மகிட்ட பழகுல ஒதுக்கி இருப்பாங்க. திருவிழாக்கு போயிருக்க மாட்டோம், பிள்ளைங்களுக்கு சொந்தக்கார யாரையுமே தெரியாது, வந்தால் வாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. வீடே வேற மாதிரி இருக்கும். அப்பா எப்போது வேலையில் இருப்பார், அம்மா எப்போது வேலையில் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு உறவுகளை பற்றி எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க ஓரளவு படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் கம்யூனிகேஷனே தெரியாது. சொந்தக்காரன்ட்ட பேச தெரியாது, பழகினவன்ட்ட பேச தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்குலாம் 10 நிமிஷம் அடுத்தவன்ட்ட பேச தெரியல, தெரியுமா உங்களுக்கு? மேடையில் அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நார்மல் கம்யூனிகேஷன் பிள்ளைகளுக்கு வரல. ஒரு கடைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொருள் என்ன விலைன்னு கேட்டு வாங்குன்னு சொல்லுங்களேன், பேசாமல் நிற்பாங்க. ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவது என்பதே பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனால் 2 பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சில வீடுகள் அம்மா அப்பாக்கள் 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இலக்குகளை அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. கேட்டால் அதுக்கு பேர் மோட்டிவேஷன் அப்படிம்பாங்க. பிள்ளைங்க 2 தனியாக இருக்குது. அப்பா ஒரு நாள் தன்னை சைக்கிளில் கூட்டு போன பிள்ளை ஆசைப்படுது. இவருடைய பள்ளி ஆண்டு விழாவிற்கு நான் நடனம் ஆடுகிற போது இவருடைய தந்தை வந்து அதை பார்க்க வேண்டும் என்று பிள்ளை ஆசைப்படுகிறது. வாழ்வுடைய அற்புதமான வசந்த தருணங்கள் எல்லாவற்றையும் விளந்துவிட்டு பிள்ளைகளுக்காக சேமித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கடைசியில் அந்த பிள்ளைங்க உங்களை விட பணக்காரன் ஆகிட்டு நீங்கள் அவங்க மிச்சமாக இருக்கும்போது ஒன்று தான், எங்கள் அப்பா தந்தது பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான். வாழ்க்கையில் ஒரு குழந்தை சந்தித்த எதையுமே இல்லை. இந்த சந்தர்ப்பங்கள் தான் பிள்ளைகளை மிருதுவான பிள்ளைகளாக மாற்றும். ஓடிக்கிட்டே இருக்காது. ஏன்னா இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, ஓடு சம்பாரி, ஓடு சம்பாரி, நீயும் சும்மா இருக்காது, ஒரு நிமிஷம் சும்மா இருக்காத, பூரா அப்பையில் என்ன மாதிரி தலையில மண்ணுக்குள்ளே போய் நில்லுங்கடா, கால் 2 தூக்கி கேட்குறாங்களாம். குழப்பிக்காதீங்க, டோன்ட் கன்ஃபியூஸ். உங்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்காதீர்கள், நிதானமாக இருங்கள். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நேரம் தேவை. ஒன்றாக உணவருந்துவதற்கு நேரம் தேவை, கணவரோடு ஸ்லாகித்து பேசுவதற்கு நேரம் தேவை, மனைவியோடு அன்பொழுக அமர்ந்து பேசுவதற்கு நேரம் தேவை, பிள்ளைகளோடு வம்பிழுத்து சண்டையிட நேரம் தேவை, பிள்ளைகளுக்கு என்ன பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது, உறவுகளோடு கொண்டாடுவதற்கு நேரம் தேவை. அத்தனைக்கும் நேரம் தேவைப்படுகிறது. அத்தனையும் வேலையிலையும் காசுலையுமே பண்ணினாதான் நம்ம வளர்ந்துடலாம். கோபிநாத் நீ சொல்லிட்டு போயிருவோப்பா, நாளைக்கு சொத்து பத்துலாம் நம்ம ஒருத்தனை மதிக்க மாட்டோம். அப்படி மதிக்காதவங்க நம்மளும் மதிக்க வேணாம், ஒன்றும் மோசம் இல்லை. அதிகபட்சம் இந்த உந்துதல் பெருசாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசியில் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி அவ்வளோதான் நடக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓடு 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 ஓடுன்னு ஓடி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். நம்ம கூட ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், சர்ன்னு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுவான், சந்து பந்தெல்லாம் புகுந்து போவான்,
போய் பார்த்தா கடைசியில் நாம் நிற்கிற சிக்னல் அவனும் நிற்பான். அவ்வளோதான், செத்த முன்னாலும் போய் நிற்பான். முன்னால் போய் நிற்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பண்ணுறீங்க, கூடவே வந்திருக்கலாமே. வாழ்க்கை என்பது வசந்தங்களால் ஆனது. டோன்ட் புஷ் யுவர்செல்ஃப் டூ மச் unnecessarily when it is not at all needed. ஒரு விஷயம் தேவையாக இல்லாத போது நீங்கள் தேவையில்லாமல் புஷ் பண்ணாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கான மகிழ்வான தருணங்களை தருவது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான விஷயம். கலெக்டிங் மெமரிஸ், பில்டிங் மெமரிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் than மேக்கிங் பிக் மணி. மிகப்பெரிய பணத்தை சம்பாதிப்பதை விட அற்புதமான தருணங்களை ஈட்டுவது தான் வாழ்வுடைய மிகச்சிறந்த நோக்கம். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்களே ஓடிக்கிட்டு இருந்தது மட்டும் தான் தெரியும். அதுக்கு கடினமான உழைப்பாளி நீங்களே பேர் வச்சுக்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லலாம். ஆதர்ச தம்பதிகள்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோம், வளர்ந்தோம், போனோம், வந்தோம், வீடு கட்டினோம், கார் வாங்கினோம், லொட்டு லொச்சுக்கலாம் பண்ணோன்னு 2 பேர்களும் பேச மாட்டாங்க. 2 பிள்ளைகளும் நம்மளோட பழகாது, அதில் வெறி பிடிச்சி அலையாது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக அந்த மாதிரி உங்களை உந்தி தள்ளுகிறவர்கள்லாம் உந்தி தள்ளுகிறவர்கள் இல்லை. உங்களை கண் துஞ்சாமல் வேலை செய்ய சொல்லுகிறவர்கள் கண் துஞ்சாமல் வேலை செய்கிறவர்கள் அல்ல. ஓயாமல் உழைத்து குருண்டுரு, அப்போ தான் நீ வளர முடியும். உங்களை பயமுறுத்துறவங்களாம் ஓயாமல் உழைச்சிக்கிறதுக்கு இல்லை. அவன் காலையில் வாக்கிங் போகிறான், அழகாக சூடாக காபி சாப்பிட்றான், வடையெல்லாம் திங்கிறான், வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறான், பொண்டாட்டிக்கு புது புடவை எடுத்து கொடுக்குறான், பிள்ளைகளோட டூருக்கு போகிறான், சந்தோஷமாக இருக்கிறான், பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறான். உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறான் 2 பேரும் ஓடலைன்னா தோற்று போயிடுவீங்க. ஓடுங்க, நடங்க, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும். வாழ்க்கையுடைய அற்புதமான தருணங்களையும் மிருதுவான சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு வெளியேறி ஓடி 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 உந்தி தள்ளி கொண்டே இருக்காதீர்கள். இலக்குகளை அதிகரித்து கொண்டே இருக்காதீர்கள். அவசியம் இல்லாத பட்சத்தில். இல்லை என்றால் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். மகிழ்ச்சி இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அப்போ மகிழ்ச்சி மந்திரத்தில் 3வது முக்கியமான விஷயம், தேவையில்லாமல் உந்தி தள்ளாதீர்கள். 4வது முக்கியமான விஷயம், நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பயணம் தவறென்று தெரிந்தால் தயவு செய்து இறங்கி விடுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பயணம் தவறென்று தெரிந்தால் உடனே இறங்கிடுங்க. குறிப்பாக சிறு வயது பிள்ளைகள் ஆரம்ப காலத்திலேயே சரி எது தவறுதுன்னு கண்டுபிடிச்சது உத்தமம். கடைசி வரைக்கும் அந்த பஸ்ஸில் போயிட்டு நான் வந்த பஸ்ஸு தப்புன்னு சொல்லிட்டு 45 கிலோமீட்டர் போன பிறகு முடிவெடுக்கிறது முட்டாள்தனம். நீங்கள் ஏறி இருக்கிற பஸ்ஸு தப்புன்னு தெரிஞ்சால் இறங்கிடும். ஏன்னா சில நேரத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் ஏறிடும். இந்த பஸ்ஸில் நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளை கரை சேர்த்துருவானுங்க, இவங்க கூடலாம் பழகினோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வரலாம், இவங்களாம் சேர்ந்தா தான் நம்மளும் பெரிய ஆளும் ஊரில் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஆனால் உள்ளே ஏறின பிறகு தான் தெரியும் இதனுடைய இயல்பான உணர்வுக்கு பொருத்தமானதாக இல்லை. நல்ல குணங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த பேருந்துக்குள் இல்லை. என்னுடைய வேவலத்தோடு ஒத்து போகக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடுங்க. அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கலை, ரொம்ப லேட்டாக நீங்கள் இறங்குனீங்கன்னா ரொம்ப தூரம் திரும்ப நடந்து வர வேண்டியிருக்கும். இஃப் இட் இஸ் நாட் த ரைட் பஸ், கெட் டவுன் இமீடியட்லி. ரொம்ப லேட்டாக டிசைட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பணம் தந்தாலும் சரி, மகிழ்ச்சி தந்தாலும் சரி, எது தந்தாலும் சரி, மனசு அது அறிக்குதான் அது தப்பான பஸ்ஸு. உங்களுடைய மன உணர்வுக்கு அது ஒப்பலைன்னா அது சரியான பஸ்ஸு கிடையாது. அவர் பெரிய மனுஷன், அவருடைய அனுசரணை வேண்டும் என்பதற்காக அந்த பஸ்ஸில் நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் அதால் கடைசியில் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுட்டு போக போகிறார், அவ்வளோ மட்டும்தான். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஏறி இருக்க பஸ்ஸு சரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு தப்பாக இருந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ள தயங்காதீர்கள்.